காட்டில் தானாக தோன்றி வளரக்கூடிய தாவரம் ஒன்று உண்டென்றால் அது கள்ளிச்செடி. அந்த கள்ளிச்செடியினால் எந்த உயிர்களுக்கும் எவ்வித பலனும் இல்லை. இருப்பினும் அந்த கள்ளிச்செடிகளுக்கு இடையில்தான் பெருமதிப்புடைய அகில் தோன்றுகிறது. அதேபோல காட்டில் அலைந்து திரிகிறது மான். அந்த மானின் இறைச்சிக்காக வேட்டையாடுகின்ற அந்த வேட்டையாளனுக்கு மட்டுமே பயன்படுமே அல்லால் வேறு ஒருவருக்கும் பயன்படாது. இருப்பினும் அந்த மானின் வயிற்றிலிருந்துதான் அழகு கலைக்கு பயன்படுகின்ற அரிதாரம் எனும் பொருள் தோன்றுகிறது. அதேபோல எவ்வளவுதான் நிறைய இருந்தாலும் தாகத்திற்கு ஒரு துளி தண்ணீர் கூட பயன்படாதது உவர் நீர். ஆனால் அந்த உவர் நீரை அதிகமாக கொண்ட கடலில் இருந்துதான் பெரும் மதிப்புடைய விலையுடைய முத்துக்கள் தோன்றுகின்றன. இப்படி ஒவ்வொன்றின் பிறப்பையும் அறிந்து வைத்திருக்கின்ற மனிதனால் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் சிறந்த ஒருவன் எந்த குடியில் பிறப்பான் என்று மட்டும் அறிந்து வைத்திருக்க முடியவே முடியாது. ஏனென்றால் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பண்பிலும் சிறந்த ஒருவன் எந்த இனத்திலும் எந்த மதத்திலும் எந்த ஜாதியிலும் தோன்றலாம். ஆகவே ஒருவனை உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்ற மதிப்பீடு அவன் கற்றிருக்கக்கூடிய கல்வியும் செயலையும் பண்பாட்டையும் கொண்டே தீர்மானிக்க வேண்டுமே அல்லால் அவனுடைய பிறப்பையும் இனத்தையும் கொண்டு தீர்மானிக்க கூடாது. இதனை விளம்பி நாகனார் இயற்றிய நான்மணிக்கடிகை எனும் நூல் கூறுகிறது. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள் அரிதாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்துக்கள் பிறக்கும், யாரே அறிவார் நல்லால் பிறக்கும் குடி